أشهد أن لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மகத்துவமிக்க ரமலான் மாதத்தினுடைய 10வது நாளின் இரவு நேர தொழுகையை முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய வீட்டில நாம் எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். மகத்துவமிக்க இந்த ரமலான் மாதத்துல நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அவனுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய வற்றாத பெரும் கருணையையும் நம் எல்லோரின் மீதும் எல்லா நேரங்களிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் தந்து அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே மேலெண்ண வைத்தவனாக. கண்ணியத்திற்குரியவர்கள, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொன்ன நபிமொழிகளில் ஒரு 100 நபிமொழிகளை தேர்வு செய்து அந்த நபிமொழிகளை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில முதல் நபிமொழியாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வை எப்படி நாம நினைத்து பார்க்க வேண்டும், அல்லாஹ்வை திக்ரு செய்வதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை புகழ்வதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்கிற ஒரு செய்தியை முதல் ஹதீஸாக உங்களுடைய கவனத்துக்கு நாம கொண்டு வருகிறோம். பொதுவாகவே திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார், ஃபதுகுரூனி அதுகுருக்கும், என்னை நீங்கள் திக்ரு செய்யுங்கள், உங்களை நான் நினைத்து பார்ப்பேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னதுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய முதன்மையான செய்திகள்ல ஒரு முக்கியமான செய்தி என்னது? ஃபதுகுரூனி, என்னை நீங்கள் திக்ரு செய்யுங்கள். அப்படி திக்ரு செஞ்சீங்கன்னா அதுகுருக்கும், உங்களை நான் நினைத்து பார்ப்பேன். வஷ்குரூலி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன, என்னை நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து, மூமீன்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லுகிறார். அப்ப இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? அவனை நினைத்து பார்க்க சொல்லுகிறான், அவனை திக்ரு செய்ய சொல்லுகிறான். சூரத்துல் அஹ்ஸாபினுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. கூப்பிடுறது யாருமா? படைத்த ரப்பு கூப்பிடுகிறான், அல்லாஹு கூப்பிடுகிறான். யாரை கூப்பிடுகிறான்? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இறை விசுவாசிகளை கூப்பிடுகிறான். எப்படி கூப்பிடுகிறான்? வெறுமன முஸ்லிம்களே என்று கூப்பிடவில்லை, மாறாக யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே அப்படின்னு சொல்லி போட்டு இறை விசுவாசிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூப்பிட்டு சொல்லுகிறான், உதுகுருல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் திக்ரு செய்யுங்கள். திக்ரன் கசீரன், அதிகமாக அல்லாஹ்வை நீங்கள் திக்ரு செய்யுங்கள். வஸப்பிஹூஹு புக்ரத வ அஸீலா, அல்லாஹ்வை காலையிலேயும் மாலையிலேயும் துதியுங்கள் என்பதாக திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அப்ப அல்லாஹ்வை திக்ரு செய்வதன் மூலமாக, அல்லாஹ்வை துதிப்பதின் மூலமாக நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது? அல்லாஹ் திக்ரு செய்ய நம்மளை சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்று நமக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அப்ப அல்லாஹ்வை திக்ரு செய்தால், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தால் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும், நீங்க அல்லாஹ்வை திக்ரு செய்தால், அல்லாஹ்வை நீங்கள் தஸ்பீஹ் செய்தால், ஹுவல்லதி,
அந்த அல்லாஹ் யாரு தெரியுமா? யுஸல்லி அலைக்கும், நீங்கள் திக்ரு செய்ததின் மூலமாக, அல்லாஹ்வே நினைவு கூறியதின் மூலமாக, யுஸல்லி அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் கருணையை பொழிகிறான். அவனுடைய கருணை இருக்குது இல்லையம்மா, அவனுடைய இரக்கத்தன்மை இருக்குத, இதை அல்லாஹ் உங்கள் மீது தருகிறான். அல்லாஹ்வுடைய வானவர்கள் என்ன பண்றாங்க? உங்களுக்கு பகரமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். நீங்க செய்தது என்னது? அல்லாஹ்வே சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி தஸ்பீஹ் செஞ்சீங்க. நீங்க அல்லாஹ்வே நினைத்து பார்த்தீங்க. இந்த ரெண்டையும் செய்ததின் காரணத்தினால அல்லாஹ் உங்களுக்கு என்ன மறுபரிகாரம் செய்கிறான்? உங்கள் மீது அவன் கருணை காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய வானவர்கள் என்ன பண்றாங்க? உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்பதாக திருமறை குர்ஆனினுடைய இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அப்ப நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ஓய்வு கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல, வீட்டுல பள்ளிவாசல்ல ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வே திக்ரு செய்ய வேண்டும், அல்லாஹ்வே நினைத்து பார்க்க வேண்டும். 100 நபிமொழிகள்ல முதல் நபிமொழியாக உங்க கவனத்துக்கு நாம என்ன கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டோம்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி வ ஸகீலத்தானி ஃபில் மீஸானி வ ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஒரு சின்ன சென்டென்ஸ் தாமா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த ஒரு வரி வார்த்தை தான். இந்த ஒரு வரி வார்த்தைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிறப்பு படுத்தி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. எப்படி சொல்றாங்க? கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி, ரொம்ப இலகுவான ஒரு 2 வார்த்தைகள், அலல் லிசானி, சொல்லுவதற்கு மிக மிக இலகுவான 2 வாசகங்கள். சிரமப்பட்டுலாம் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. சொல்லுவதற்கும் சிரமம் கிடையாது, சொல்லுவதற்காக வேண்டிய நேரம் தேர்வு செய்யற பாருங்க, அதுலயும் சிரமம் கிடையாது. உட்கார்ந்துகிட்டு சொல்லலாம். பாத்ரூம்ல மட்டும்தான் சொல்லக்கூடாது. பாத்ரூம்ல மட்டும்தான். ஏன்னு கேட்டோம்னா அது நஜீசுகள் இருக்கக்கூடிய இடம், அங்க நஜீசுகள் கொட்டப்படக்கூடிய இடம். அசுத்தமான இடங்கள்ல மட்டும்தான் அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடாதே தவிர, மற்றபடி எல்லா நேரங்களிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் சொல்லுவதற்கு இலகுவான வார்த்தை. எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி, இலகுவான 2 வார்த்தைகள், அலல் லிசானி, நாவுக்கு சொல்லுவதற்கு இலகுவான 2 வார்த்தைகள். ஒரு பேஜுக்கெல்லாம் என்ன செய்யல சொல்லி தரலாமா? 5 வரி 10 வரின்னு சொல்லி போட்டு இந்த தஸ்பீகை சொல்லி தரல. ஆக ஒரு வரிதான் சொல்லுவதற்கு இலகுவான 2 வார்த்தைகள். வ ஸகீலத்தானி ஃபில் மீஸானி, அந்த 2 வார்த்தைகளை நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களை மதிப்பீடு பண்ணுவாங்க பாருங்க. நாளைக்கு மறுமையில அல்லாஹ்விற்கு முன்னாடி நிற்கும் பொழுது ஒவ்வொரு அடியார்களுக்கும் அல்லாஹ் மார்க் போடுவான் பாருங்க, மதிப்பீடு பண்ணுவான் பாருங்க. ஒவ்வொரு அடியாருடைய நன்மைகளை எடை போட்டு பார்ப்பான் பாருங்க. வ ஸகீலத்தானி ஃபில் மீஸானி, அப்படி மதிப்பீடு பண்ணும் பொழுது, நன்மைகளை எடை போட்டு பார்க்கும் பொழுது இந்த 2 வார்த்தைகளும் கனமாக இருக்கும், சொல்லுவதற்கும் இலகுவாக இருக்கும். நாளைக்கு மறுமையில மதிப்பீடு போடும் பொழுது இந்த 2 வாசகத்தை யாரு சொன்னாரோ அவருக்கு நிறைய மார்க் அல்லாஹ் போடுவான். அவருடைய நன்மையை எடை போட்டு பார்க்கும் பொழுது அவ்வளவு கனமாட்டு இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஸகீலத்தானி ஃபில் மீஸானி, மதிப்பீடு பயங்கரமாக இருக்கும், கடினமாக கனமாக இருக்கும். வ ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி, அந்த 2 வாசகங்களை சொன்னால் ரஹ்மானுக்கு மிக விருப்பமானதாக இருக்கும். எதை சொன்னாம? இந்த 2 வாசகத்தை சொன்னோம்னா ரஹ்மான் அல்லாஹ் இருக்கிறான அவனுக்கு மிக விருப்பமானதாக இருக்கும். அந்த 2 வாசகம் என்ன வாசகம்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த 2 வாசகத்தை சொன்னா போதும். இது எப்படி இருக்குமா? ரஹ்மானுக்கு விருப்பமானதாக இருக்குமா? நாம 2 ரக்காத்து தொழுகிறோம் பாருங்க. எந்த 2 ரக்காத்து தொழுகையாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தவிர்த்து போட்டு லொஹருக்கு முன்னாடி பின்னாடி தொழுதம்னா நன்மை இருக்குது, அது வேற விஷயம். லொஹருக்கு முன்னாடி 4 ரக்காத்து தொழுகிறோம்,
லொஹருக்கு பின்னாடி 2 ரக்காயத்து தொழுகிறோம், மக்ரிபுக்கு பின்னாடி 2 ரக்காயத்து தொழுகிறோம், எஷாவிற்கு பின்னாடி 2 ரக்காயத்து தொழுகிறோம், ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்காயத்து தொழுகிறோம் பாருங்க. இந்த 12 ரக்காயத்துக்கு வேற மாதிரியான நன்மை இருக்குது. இப்படி தொழக்கூடிய நபர்கள் அல்லாஹ் பிரியப்படுகிறான. இப்படி தொழக்கூடிய இந்த தொழுகைக்கு இந்த தொழுகையை யார் தொழுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் பிரியப்படல. இவங்களுக்கு நன்மை இருக்குது சொர்க்கத்துல. இவங்களுக்குன்னு ஒரு தனி வீட்டை அல்லாஹ் கட்டுகிறான், அது வேற விஷயம். ஆனால் இந்த 2 வாசகத்தை சொன்னால் அல்லாஹ் பிரியப்படுகிறான்னு சொல்லி போட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க பாருங்க. அந்த 2 ரக்காயத்தை தொழுது அல்லாஹ் பிரியப்படுகிறான்னு சொல்லி போட்டு அந்த 2 ரக்காயத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கல. லொஹருக்கு பின்னாடி தொழக்கூடிய 2 ரக்காயத்து தொழுதம்னா அல்லாஹ் பிரியப்படுகிறான்னு சொல்லி போட்டு உத்தரவாதம் கொடுக்கல. ஆனா அல்லாஹ் அப்படி தொழக்கூடிய நபர்களுக்கு பரிசு கொடுக்கிறான் சொர்க்கத்துக்குள்ளால. ஆனா இந்த சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அஸீம் சொல்றேன் பாருங்க, இந்த வாசகத்தை சொன்ன நபர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். அப்ப எவ்வளவு பெரிய வாசகம் பாத்தீங்களா? சொல்லுறதுக்கு ஒரு லைன் தான், ரொம்ப இலகுவான வார்த்தை தான். இந்த இலகுவான வார்த்தையை சொன்னோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? அல்லாஹ் நம்மளை பிரியப்படுகிறான். அப்ப இதே மாதிரியான திக்ருகளை நாம ஓய்வுல இருக்கும் பொழுது மாஷா அல்லாஹ் ரமலானுடைய மாதத்துல ரொம்ப மெனக்கிட்டு நாம ஒன்னும் வேலைகள் செய்ய போறது கிடையாது. நிறைய ஓய்வுகள் நமக்கு கிடைக்கும். அப்படி நிறைய ஓய்வுகள் கிடைக்கும் பொழுது இதே மாதிரியான திக்ருகளை என்ன செய்யணும்? அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? பெண்களாக இருக்கக்கூடியவங்க கிச்சன்ல நிற்கும் பொழுது என்ன செய்யலாம்? சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அஸீம். காலையில ஃபஜ்ர் சலாத்தை முடிக்கிறோம், ஃபஜ்ர் சலாத்தை முடிச்சிட்டு வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு திருமறை குர்ஆனை படிக்கிறோம். படித்ததற்கு பிறகு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஓய்வு எடுக்கணும்னு வச்சுக்கிடுங்க. சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அஸீம். மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோம், சும்மா வெறுமனை நடந்து போவதை விட சுபஹான் அல்லாஹ் இந்த வாசகத்தை சொன்னா போதுமா? அப்ப இந்த வாசகத்தை சொன்னோம்னா இவ்வளவு பெரிய நன்மை இருக்குதுன்னா, நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய நாமோ அவ்வளவு இலகுவான முறையில இந்த வாசகத்தை கடந்து போக கூடாது. இந்த வாசகத்தை நிறைய சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். 100 நபிமொழிகள்ல முதல் நபிமொழியாக ஒரு பரக்கத்துக்காக வேண்டி அல்லாஹ்வை திக்ரு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில இந்த நபிமொழியை வச்சு நினைச்சிருந்திருக்கிறோம். உங்களுடைய கவனத்துக்கு நாம கொண்டு வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு தேவையான செய்திகள் என்ன செய்யப்படும் சொல்லப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய மார்க்கத்தை தூய்மையான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.